வாங்க இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் துண்டு கருவாட்டு குழம்புங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 முழுசாக சேர்த்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, ரெட்டிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்குங்க. கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வதங்கட்டுங்க. கத்திரிக்காவை 4 கீறி எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், எண்ணெய், உப்பெல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே சேரட்டுங்க. நம்ம முழுசாக போகிறதுனால வேக கொஞ்சம் லேட் ஆகுங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிண்டி விடுங்க. தனி மிளகாய்த்தூள் காரம் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கட்டுங்க. கத்திரிக்காய் முழுசாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகணுங்க. ஒரு 7 நிமிஷம் மூடி வைப்போங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போம். எண்ணெய், உப்பு, காரம் எல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கிருக்குங்க. பாதி வேக்காடு வெந்துடுச்சுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேங்க. இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி சாறை இப்போ சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணியெல்லாம் கத்திரிக்காயில் இறங்கட்டுங்க. 1 ஸ்பூன் முழு மிளகு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியும் மிளகும் நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மிளகோட வாசனை நல்லா குழம்புல இறங்கியிருக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. கருவாடை போட்டுப்போம். கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாங்க. கருவாடோட வாசனை குழம்புல இறங்கட்டுங்க. கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதிகமாக கொதிக்க வர தேவையில்லைங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். துண்டு கருவாடு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.